அடுத்ததும் வந்தாச்சு. சீஸ் எப்படி எடுங்க. ஃபேவரட்டான மட்டன் ப்ரோன் கறியை வச்சு செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஒரு லெக் பீஸ் வருது. சாக்லேட் வித் பனானா. ஹாய் गाइस. ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். நாங்க கௌஷி மேலாவும். ஸோ நாங்கள் 2 பேரும் இன்னைக்கு லிட்டில் காட்டேஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு கேஃபே ரெஸ்டாரண்ட் அதுக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு ஃபுட்டோட ப்ரைஸ் அப்படி இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கா, அது எல்லாமே சொல்ல போகிறோம். ஸோ வாங்க உள்ள போகலாம். போகிறதுக்கு முதல் வந்து இது எங்கே இருக்குன்னு சொல்லிடுவோம். இது வந்து கின்சி ரோட்ல இருக்கு. அண்ட் நான் வந்து இங்கிலாந்து காட்டேஜஸ்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து லிட்டில் காட்டேஜ்னு கொலம்புல புதுசாக வந்திருக்கு. வெஹிக்கிள் வருதா? வெஹிக்கிள் வருது. ஸோ வேலா வந்து பார்க்காம அதில் நின்றுட்டு இருந்தார். ஓகே, நான் அதனால வேலாட உயிரை நான் காப்பாற்றுனேன். போங்க. ஏன் காப்பாற்றி கொள்ள போறீங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியாலையும் வந்து 2 சீட்டிங் ஏரியா இருக்கு. எஸ். ஸோ நாங்கள் இப்போ உள்ளுக்க போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துருவோமா? ஓகே. புல் புஷ் எப்பவுமே எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது எல்லாருக்குமே தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஸ்நாக் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. ரோல்ஸ், அப்புறம் ஹாட் டாக், சீனி சம்பல் பன், பொல் ரொட்டி. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. எனக்கு இந்த எக் அண்ட் சீனி சம்பல் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணணும் போல இருக்கு. வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்கு. நாங்கள் எக் அண்ட் ஃபிஷ் கறி வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் எடுப்போம். அண்ட் வந்து மெயின் மீல்ஸும் நிறைய இருக்கு. வாங்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் டைனிங் ஸ்பேஸ். சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டான ஒரு டைனிங் ஸ்பேஸ். அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு போட் போட்டிருக்காங்க. ஹாப்பர்ஸ் அண்ட் ரொட்டி அப்படின்னு போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா கௌஷி? எஸ், இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய ரொட்டி வெரைட்டிஸ் இருக்குது, ஹாப்பர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த ரொட்டியெல்லாம் இவங்க கொண்டு போனாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் எடுக்க போகிறேன். ப்ரைஸ் மெனு பார்த்தீங்கன்னா 150லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் வந்து 1400 2300 மாதிரி இருக்குது. யா, அண்ட் வந்து ரொட்டியெல்லாம் வந்து 430 அந்த மாதிரி ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆர்டர் பண்ணிடுவோமா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பர்ஸ் வந்து சீனி சாம்பல் மேலே போட்டு ஃப்ரை பண்ணி செஞ்சுருக்காங்க. அண்ட் இங்கால வந்து 2 இருக்குது டிஃப்ரெண்ட்டான உண்டு. ஓகே, இப்போ நாங்கள் ஜெலோ ரைஸ் வித் சிக்கன் கறி எடுக்கிறோம். ரைஸ் போடுறாங்க. எஸ், எனக்கு தான் எல்லோ ரைஸ் விருப்பம். வந்து கத்திரிக்காய் கறி போடுறாங்க. கத்திரிக்காய் அந்த எண்ணெய் கறி. எஸ். அண்ட் பொட்டேட்டோ வதக்கல் டெவில் மாதிரி, கிழங்கு டெவில் மாதிரி ஒன்று இருக்கு, அது போடுறாங்க. அடுத்தது வந்து சிக்கன் கறி. சிக்கன் ஒரு லெக் பீஸ் வருது. சிக்கன் மீல்னு எடுத்தோம்னு சொன்னால் அவங்களே வந்து என்னென்ன வெஜ் எண்ணெல்லாம் போட்டுருவாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கு. அண்ட் இந்த கறியும் போடுவாங்களான்னு தெரியல, பட் இதுவும் போடுறாங்க. இது வந்து என்ன கறி கௌஷி? இது பொலஸ். எஸ். ஓகே கௌஷி, என்ன பண்ண போறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் ரைஸ் எடுத்ததால ரைஸை சாப்பிட போகிறேன். மிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. சாப்பிட்றவா? சிக்கன் கறி. ஸோ 4 பாருங்க, 1 2 இவ்வளோ பெரிய சிக்கன் கறி. ஸோ சிக்கன் கறி, பருப்பு கறி ரொம்ப நல்லா இருக்கு. காரசாரமாக இருக்கு. எனக்கு சரியான பசி. காலம்புலேருந்து ஒன்றும் சாப்பிடலாம். நான் ஒரு பேன் கேக் செய்கிறேன்னு சொல்லி அது புளியாக செஞ்சதுனால சாப்பிடல. ஸோ நல்லா இருக்கு. இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம் எல்லாம் வந்தாச்சு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், நாங்கள் அம்மன் மெஸ்ல தானே இந்த ஈரோடு அம்மன் மெஸ்ல வந்து பால்கோவா வீச்சு அப்படின்னு ஒன்று சாப்பிட்டோம். இது மில்க் மேட் வீச். இது மில்க் மேட் வீச் இல்லை, இது மில்க் மேட் ரொட்டி. ஸோ அதே மாதிரி சாக்லேட்டில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ஹாப்பர்ஸ் வந்து சிக்கன் அண்ட் மட்டன் எடுத்திருந்தோம். இப்போ சிக்கன் வந்திருக்கு, மட்டன் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து ஒவ்வொன்றா வருது. ஸோ அடுத்தது வந்து இதில் வந்து ஒன்று வந்து ப்ரோன் ரொட்டி, இன்னொன்று வந்து கலமாரி ரொட்டி. ஸோ நாங்கள் இப்போ இதை சாப்பிடுவோம், மிச்சம் வேறது அப்புறம் சாப்பிடுவோம். சோ இத ட்ரை பண்ணிடுவாங்க. நான் டெசர்ட்ட பேந்து சாப்பிடலாம். நீங்க இத ஃபர்ஸ்ட் சாப்பிட போறீங்க. நீங்க தான் சொல்லிட்டீங்க டெசர்ட்டை பேன் சாப்பிடலாம், அப்போ இதை சாப்பிடுவோம். ஓகே, ஸோ இந்த ரொட்டிக்குள்ளே வந்து இவங்க வந்து என்னது இது ப்ரோன் கறி வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்ம சூடாக வந்து ப்ரோன் கறியை வச்சு செஞ்சுருக்காங்க. எஸ், செம்ம சூடு. இங்கே பாருங்க, பறக்கிறது தெரியுதா? மேலே வந்து வெங்காயத்தை பொரிச்சு போட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து தாய் ஸ்டைலும் இருக்குது, ஸ்ரீலங்கன் ஸ்டைலும் இருக்குது. நாங்கள் வந்து மாறி மாறி எடுத்திருந்தோம். நான் நினைக்கிறேன் கலமாரி வந்து தாய் ஸ்டைலில் வந்துருந்துச்சு, மற்றது வந்து நாங்கள் மட்டன் எடுத்திருந்தோம். ஸோ மட்டனும் வந்துடுது. ஸோ நாங்கள் சாப்பிட்ருவோம் கௌஷி. நான் சேஞ்ச் பண்ணி இப்போ ஹாப்பர்ஸுக்கு மாறிட்டேன். ஏன்னா அது செம்ம சூடாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை கிறிஸ்பியான ஹாப்பர்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இதில் பண்ணி சிக்கன் அண்ட் வெங்காய சாம்பலோட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். வெங்காய சாம்பல் கிறிஸ்பியாக இருக்கா? யா,
லைட்டாக மாசியெல்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் கான்செப்ட் இல்லை இது. ஆமாம், இப்போ நிறைய பேர் வந்து அப்ப கிரேவிங் உள்ளாக்கள் இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய அப்பம்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் உள்ளே போகிற கறியில் வந்து உங்களுக்கு தாய் ஸ்டைலும் எடுக்கலாம், ஸ்ரீலங்கன் ஸ்டைலும் எடுக்கலாம். ஸோ சொப் பண்ணி கறி மாதிரி போட்டு அப்பத்தை சுட்டு தந்திருக்காங்க. கிறிஸ்பியாக இருக்குது, அப்பம் பெருசாக இருக்குது. இப்போ நான் வந்து கலமாரி ஸ்டஃப் பண்ண ரொட்டி சாப்பிட போகிறேன். சுடுவது கௌஷி வந்து சாப்பிடாம இருந்தா நான் என்ன ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா, அவ்வளோ பேர் சூடாக இருக்கான்னு கொஞ்சம். பட் செம சூடு. எப்படி இருக்கு? வெரி நைஸ். நான் நினைக்கிறேன் கலமாரி வந்து தாய் எடுத்துருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஓவர் கோகனட் அண்ட் ஃப்ளேவர் தெரியுதா? ஃப்ளேவர் தெரியுதா? உரைப்பு குறைவாக இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ உரைப்பு வந்து பிடிக்காதாக்கள் வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணலாம். லைட்டாக உரைக்குது. பட் இந்த கூட கோகனட் பிடிச்சாக்கள் அந்த கோகனட் ஃப்ளேவர் நல்லா விரும்பினாக்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததான் நாங்கள் ட்ரை பண்ண போகிறது எனக்கு ஃபேவரட்டான மட்டன். ஸோ இதில் என்ன நல்ல விஷயம்னு சொன்னால் அப்பம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, அதனால நல்லா இருக்குது. பட் நாங்கள் எல்லாத்தையும் ஆற விட்டுட்டோம். ஸோ நாங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வர சொன்னோம். அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துட்டு ஸோ நாங்கள் சாப்பிட்றோம். ஓகே, பொல் சம்பல் அண்ட் மட்டன். அண்ட் வந்து நாங்கள் எக் அண்ட் சீஸும் பொல் சம்பல் கூட சொல்லியிருந்தோம், வருதுன்னு நம்புறேன். வெரி வெரி நைஸ். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் மட்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் மட்டன் வித் அந்த பொல் சம்பளோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்கு. லைட்டாக முட்டையும் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? எனக்கு முதல்ல வந்ததுக்கும் அப்படிதான் வந்தேன். அப்போ இது வந்து முட்டையை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மிச்சம் உங்களோட ஃபீலிங்கை ஃபீல் பண்ணுறாங்க. நான் முதலே சாப்பிட போகிறேன்னு சொன்னேன், அதே ப்ரோனை தான் இப்போ சாப்பிட போகிறேன். எப்போ எடுத்தாலும் சூடாக இருக்கே, இவர் யார்? சரி, நான் அதனால் ஒரு ப்ரோனை விழுத்திட்டே சாப்பிட்றேன், அப்படி ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்படி மடிச்சாச்சு. அந்த கிரேவியுமே நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் வந்து இப்போ 1 மணி இருக்குமா, 1:15 இருக்குமா, 1:30 நாங்கள் வந்து ஒரு 12:30 மாதிரி வந்துடுவாங்க. ஸோ எப்படி இருக்குது சாப்பாடு? இது நல்லா இருக்கு. ரொட்டி வந்து ஓவர் கிறிஸ்பியாக இல்லை. ஸோ ஒரு அந்த முட்டை ரொட்டி மாதிரி ஒன்று சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்குது. அந்த கான்செப்ட் முட்டை ரொட்டி கான்செப்டில் தான் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ எங்களோட அடுத்ததும் வந்தாச்சு. இது நான் சாப்பிட்றேன், சீஸ் எக் அண்ட் சம்பல். ஆஹா, இதான் நல்லா இருக்குல்ல. ஸோ சீஸ் நிறைய போட்டிருக்காங்க. நான் வந்ததும் இதை தூக்கி விட்டேன். அப்படியே ஃபுல்லாக கிழிச்சுப்பாங்க சீஸ். அப்படியே எடுங்க. சீஸ் எல்லாம் நிறைய தான்ப்பா போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ மில்கியாக இருக்குண்ணா. நடுவில் எல்லாத்துக்குமே முட்டை போட்டிருக்காங்கப்பா. முட்டை ஹாப்பர்ஸில் போடுற மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் கிரீமியான இது. ஐ திங்க் சீஸ் எடுத்து மில்கோட மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. அதனால வந்து கொஞ்சம் லிக்விட் தன்மையாக இருக்கு. ஒரு கெபிகோ சீஸ் ஃப்ளேவர் ஒன்று வருது. ஸோ நல்லா இருக்கு. இதில் வந்து ஹாப்பர்ஸில் வந்து எனக்கு எல்லா ஹாப்பர்ஸும் பிடிச்சிருக்கு. பிகாஸ் எங்களுக்கு ஹாப்பர்ஸ் பிடிக்கும். ஸோ அதனால எல்லா ஹாப்பர்ஸும் பிடிச்சிருக்கு. இதில் வச்சு ஓப்பன் பண்ணி காட்டுங்க என்ன இருக்குன்னு. ஐ திங்க் சாக்லேட் வித் பனானா அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பனானா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. அதான் நான் பார்த்து என்ன ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதுக்குள்ளே கிறிஸ்பியாக ஏதாவது கோன்ஃப்ளெக்ஸ் மாதிரி ஐட்டம் ஸ்டஃப் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸோ ஏதாவது ரெஸ்டாரண்ட் ஆக்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஐட்டத்தில் கோன்ஃப்ளெக்ஸோ ஏதாவது கிறிஸ்பி ஸ்டஃப் பண்ணுங்க, சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? ஸோ எப்படியுமே வந்து நாங்கள் வந்து சுகர் சாப்பிட்டோம்னு சொன்னால் அதை எப்படியுமே நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிட்டு, பிகாஸ் நல்லா காஞ்சிட்டுது, நாங்கள் ஆற விட்டதால. ஸோ நல்லா ஆறிட்டுது. ஸோ சாப்பிட்றோம். ஓகே, பட் நல்லா இருக்கு. திகட்டாத சீனி என்ன கொக்கோவை கரைச்சி ஊற்றிருக்காங்க. ஸோ அந்த அந்த சாக்லேட் டீ அந்த மாதிரி கிடையாது, திகட்டாத சீனி நல்லா இருக்கு. ஸோ ஓகே கௌஷி, இந்த நான் தான் இந்த புல் புஷ்ல பிரச்சனை படுறேன்னு பார்த்தா வாரம் எல்லாருமே அதில் பிரச்சனை படுறாங்க. டின்கிரி ரொட்டி. ஸோ அதையும் சாப்பிட்றோம். இது பார்த்தீங்களா, இது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கு. பிகாஸ் அது கொஞ்சம் நேரம் விட்டோம்னா அப்படி ஆகிடுங்க அந்த டெக்ஸ்சருக்கு. ஸோ சாப்பிட்றதான் கொஞ்சம் மெஸ்ஸியாக சாப்பிட்றோம். பிகாஸ் எல்லாத்தையும் அலைஞ்சி சாப்பிடும்போது கையெல்லாம் மெஸ்ஸி ஆகிட்டு சாப்பிட்றோம். ஓகே, எப்படி ரீசன்ட் டைமில் எங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து டின் மில்க் வந்து அப்படியே அடுக்கி வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய வந்து டெசர்ட் செஞ்சோமா, அந்த டெசர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நிறைய டின் மில்க் தான் யூஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய வந்துச்சு. டின் மில்கோட நீங்கள் என்னத்தை தொட்ட தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், பானுக்கு போட்டு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் வித்தியாசமான ஐட்டம்ஸ் இந்த ப்ரைஸுக்கு இது வர்த்திட்டாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 380 ரூபா 400 ரூபாக்கெல்லாம் வந்து ஐட்டம்ஸ் நிறையவே வச்சுருக்காங்க. ஸோ ப்ரைஸுக்கு வர்த்திட்டான பிளேஸ். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லிட்டில் காட்டேஜ். ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோ தான் உங்களை மீட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் கிரேசி பாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பாய் பேரில் தான் இருக்குது. மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறோம். பாய்.